திரு காயிதே மில்லத் அவர்கள் 47 ஆகஸ்ட் 14 அங்கு பாகிஸ்தானில் ஜின்னாவினுடைய பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டார் என்பது சரித்திர பதிவு. 1965 புனித ஹஜ் பயணம் மேற்கொண்டார் காயிதே மில்லத். ஹஜ்ஜின் போது காயிதே மில்லத் கடுமையான காய்ச்சலில் அவதிப்பட்டார். அவருக்கு உயர்தர சிகிச்சை அளிப்பதற்கு சவுதி அரசின் மருத்துவமனை முன்வந்தது. சவுதியில் உள்ள பாகிஸ்தான் அரசின் மருத்துவமனையும் அழைப்பு விடுத்தது. இரண்டையுமே நிராகரித்த காயிதே மில்லத் சவுதிக்கான இந்திய தூதரின் இல்லத்தில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று குணமடைந்தார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், ஒருவேளை இந்த நோய் கடுமையாகி நான் மரணமடைய நேர்ந்திருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுகிற பொழுது இந்திய ஸ்தானிகருடைய அலுவலகத்திலோ அவர் தூதருடைய இல்லத்திலோ என்னுடைய உயிர் பிரியுமானால் இந்திய மண்ணில் உயிர் பிரிந்ததாக அர்த்தம். அந்த நிலைமை நான் வேற்று நாட்டு மருத்துவமனையில் எனக்கு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நான் அதை மறுத்தேன் என்று சொல்கிறார். இந்த நாட்டு பற்று என்பது நம்மை மலைக்க வைக்கிறது. காயிதே மில்லத்தின் நாட்டு பற்றை விவரிக்க வார்த்தைகளே இல்லை. கிலாபத் இயக்க போராட்டம் முதல் சீனாவுடனான போர் வரை நாட்டுக்காக பெரும் பங்களிப்பை தந்தவர் அவர். அவர் மாணவராக படிக்கிற போதே நாட்டு விடுதலை தேசிய இயக்கத்தில் ஆர்வம் கொண்டவர். இந்தியா விடுதலை பெற வேண்டும் என்பதிலே அவருக்கு ஒரு ஆர்வம், அது இயல்பாக அமைந்தது. நாட்டு பற்று அவரிடத்தில் ஓங்கி நின்றது. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே போர் நடைபெற்ற போது காயிதே மில்லத் அவர்கள் போரிலே பங்கு பெற தனக்கு வயதாகிவிட்டது என்பதால் தன்னுடைய ஒரே மகன் மியாக்கான் அவர்களை அனுப்ப தயாராக இருக்கிறேன் என்றும் அவர் முழங்கினார். காயிதே மில்லத்தின் அறிவிப்பைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்த அவரது மகன் மியாக்கான் தந்தையின் வாக்குறுதியை நிறைவேற்ற துணிந்தார். இந்திய ராணுவத்தில் இணைந்து செயலாற்ற தயாரானார். தமது விருப்பத்தை பிரதமருக்கு தெரிவிக்கும்படி தந்தைக்கு கடிதம் அனுப்பினார். பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் அவர்கள் தனது ஒரே மகன் பிரிய மகன் எழுதிய கடிதத்தை சுட்டி காட்டி எழுதுகிறார். எனக்கு ஒரே மகன், 37 வயதாகிறது அவருக்கு. நாட்டின் பாதுகாப்புக்காக தன்னையே தருவதற்கு சித்தமாகி எழுதியிருக்கிற கடிதத்தை அனுப்பியிருக்கின்றேன், பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று எழுதுகிறார். மறுநாள் பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் நவம்பர் 17 காயிதே மில்லத் அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார். எல்லாம் ஆவண ஆதாரங்கள் இருக்கின்றன. அந்த கடிதத்தில் அவர் சொல்லுகிறார், I have read the copy of your son's letter with pleasure. உங்கள் மகனின் கடிதத்தை நான் மகிழ்ச்சியோடு படித்தேன். It does credit to him. அவருக்கு பெருமை தருகிறது உங்கள் மகனுக்கு. I congratulate you on having a gallant son. ஒரு வீர திருமகனை நீங்கள் பெற்றிருப்பதற்காக உங்களை நான் பாராட்டுகிறேன். ஆகவே நாட்டின் பாதுகாப்புக்கு ஏற்ற பணி எதுவோ அங்கேயே அவர் அதில் ஈடுபடுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். நாடாளுமன்ற உறுப்பினரான காயிதே மில்லத் சீனாவுக்கு எதிரான யுத்த நிதிக்காக தமது மாத சம்பளத்தில் ஒரு பங்கை பிடித்துக் கொள்ளும்படி சபாநாயகருக்கு கடிதம் எழுதினார். அப்படி கடிதம் எழுதிய முதல் எம்பி எனும் சிறப்பையும் பெற்றார். காயிதே மில்லத் அவர்கள் 63 ஜனவரி 12 வானொலியில் பேசுகிறார், சீன ஆக்கிரமிப்பை எதிர்த்து. அப்பொழுது சத்தியம் வெல்லும், நம் லட்சியம் வெல்லும், நம்பக்கம் நியாயம் இருக்கிறது, நாட்டின் ஐக்கியம், நாட்டின் மானம், இவற்றை காப்பதற்காக நாம் செய்கின்ற தியாகம் ஒரு பொருட்டே அல்ல என்று பேசுவார். இந்தியா மீது பாகிஸ்தான் படையெடுத்த போது பாகிஸ்தானுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் காயிதே மில்லத் நிகழ்த்திய உரை வீச்சில் அனல் அடித்தது. அந்த கனல் பேச்சை இந்திய அரசு பதிவு செய்து ஐக்கிய நாடுகள் சபையில் ஒலிபரப்பியது மற்றும் ஒரு சரித்திர நிகழ்வு. நாட்டைப் போலவேயே முஸ்லிம் லீக்கும் இரண்டாக பிரிந்த போது முஸ்லிம் லீக்கின் சொத்துக்களை பங்கிட்டு இந்திய முஸ்லிம் லீக்குக்கு சேர வேண்டிய 17 லட்சம் ரூபாயை பெற்றுக் கொள்ளும்படி காயிதே மில்லத்திடம் கூறினார் முகமது அலி ஜின்னா. காயிதே மில்லத் தெளிவாக சொன்னார்கள், எங்களுக்கு பாகிஸ்தான் இப்போது அந்நிய நாடு,
எந்த அந்நிய நாட்டுடைய நிதியும் எங்களுக்கு ஒரு காலனாவும் வேண்டாம். நாங்களே சுயமாக வியர்வை சிந்தி நிதி திரட்டி நாங்கள் சமுதாய போராட்டத்தை உரிமை குரலை நாங்கள் உயர்த்துவோம் என்று சொல்லி மறுத்துவிட்டு இந்தியாவிலே தங்கிய மிகச்சிறந்த மாமனிதர் காயிதே மில்லத் அவர்கள். வைஸ்ராய் மாளிகையிலே இருந்த மவுண்ட் பேட்டன் வெளியே சென்றதற்கு பிறகு கவர்னர் ஜெனரல் பொறுப்புக்கு வந்த ராஜாஜி அவர்கள் கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் அவர்களை அழைத்து, உங்கள் கட்சிக்கு சேர வேண்டிய பணம் பாகிஸ்தானிலிருந்து வர வேண்டியதாக நான் அறிகிறேன், அந்த பணத்தை பெற்றுத் தருவதற்கு ஏற்பாடு செய்கிறேன் என்ற போது உடனடியாக நிராகரித்தார் காயிதே மில்லத்.